நலதமயந்தி பாகம் 4. லோகபாலர்களும் சனியும். விதர்ப்ப மன்னன் பீமனின் மகள் தமயந்திக்கும் நிஷாத மன்னன் நலனுக்கும் இனிதே கல்யாணம் நிறைவேறியது. இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு லோகபாலர்கள் தேவலோகம் செல்றப்ப கலியும் அதாவது சனியும் துவாபரனையும் சந்தித்தார்கள். துவாபரன்கிறது யாருன்னா அது ஒரு யுகம். துவாபர யுகம்ங்கிறது ஒரு யுகம். அப்போது சனி சொல்கிறாரு இந்திரனிடம், தமயந்தியோட சுயமரத்துக்கு போகிறோம், அங்கே போயிட்டு அந்த அழகான மங்கை தமயந்தியை என்னோட மனைவியை அடைய போகிறேன் சொல்லி சொல்கிறாரு. இந்திரன் கிட்ட சொல்கிறப்ப இந்திரன் சிரிக்கிறாப்புல, களி அங்கே சுயமரம் முடிஞ்சிருச்சு, எங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் தமயந்தி நலனை கணவனாக ஏற்றுக்கொண்டால் இந்திரன் சொல்கிறாப்புல. இந்திரன் இப்படி சொன்னதும் களிக்கு கோபம் வந்துருச்சு. அதாவது தேவர்களுக்கு முன்னாடி லோகபாலர்களுக்கு முன்னாடி ஒரு மனிதனை தலைவனா எடுத்திருக்கானா அவ எவ்வளவுப்பட்ட திமிரு பிடிச்சவளா இருப்பா, அவ கடும் வேதனை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாப்புல. உடனே லோகபாலர்கள் சொல்லுவாங்க, அப்படி சொல்லாத சனீஸ்வரா, எங்களோட விருப்பப்படி தான் நடந்துச்சு, நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணி தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. நலன் ரொம்ப நேர்மையோடு இருப்பவன், நமது புராணங்களை 5வது வேதமாக கருதுபவன், வேதங்களை படித்து அறிந்தவன், அதனால் அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு எதுவும் சாபம் கொடுக்க வேணாம், நாங்கள் இப்போ தான் வரம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு இந்திரன் களிகிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு நீ சாபம் கொடுக்காத, ஏன்னா சாபம் கொடுத்தீங்கன்னா அது உனக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். எதுக்குன்னா நலனை சபிக்க முயல்பவன் வேதனைகள் நிறைந்த அடியற்ற பரந்த நரக குழியில மூழ்குவார்கள்னு இந்திரன் சொல்லிட்டு களிகிட்டேருந்தும் துவாபரன்ட்டேருந்தும் விடை பெற்று தங்களோட இருப்பிடத்துக்கு சென்றாங்க. இந்த லோகபாலர்கள் 4 பேர் சென்றதுக்கு அப்புறம் சனிக்கு பிரச்சனையிலேருந்து வெளியில வர முடியல. தேவர்கள் இருக்கப்ப ஒரு மாநில தலைவனா ஏற்றிருக்காளே அப்படிங்கிறத டைஜஸ்ட் பண்ண முடியல. அதுவும் இல்லாம இந்திரன் போறப்ப நலனை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறதும் பிடிக்கல. உடனே களி என்ன பண்றாரோ துவாபரன்ட்ட சொல்ல, துவாபரா, என்னோட கோபத்தை அடக்க முடியல, நான் நலனை பிடிச்சே தீர்வேன், அவனோட நாட்டை பிடுங்குவேன், அவன் இனிமேல் பீமன் மகள் தமயந்தியோட சந்தோஷமா இருக்க முடியாதபடி பண்ணுவேன், அதுக்கு எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, நான் சொல்றப்ப பகடையில் நில, பகடைங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தாயக்கட்டை, தாயம் விளையாடுவாங்களா மகாபாரதத்தில், தாயக்கட்டை, அதுக்கு பேர் தான் பகடை. களி சொல்லும், நான் சொல்லும்போது இந்த பகடையில் நுழ, நம்ம நலனை ஆட்டி படைக்கணும், அவனை அவ்வளோ அசால்ட்டாக விடக்கூடாது அப்படின்னு களி துவாபரன்ட்ட சொல்லுது. துவாபரனும் ஆசைப்பட்டு ஓகே அப்படின்றான். இப்படியே துவாபரனும் களியும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டுமே யுகம். சனி கலிங்கிறது கலியுகம், துவாபரங்கிறது துவாபர யுகம். இந்த ரெண்டும் என்ன பண்றாங்க, நிஷாத மன்னன் நலன் இருக்கும் அரண்மனைக்கு வர்றாங்க. களிக்கு அவன் ஏதாவது குறை வைப்பானா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. அவன் ஏதாவது குறை வச்சோன்னா நம்ம அவனை எப்படியும் பிடிச்சணும்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்காப்புல. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் காத்துக்கிட்டு இருக்காப்புல. அதேமாதிரி நலனும் ஒரு குறையும் வைக்கல, மக்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி ஏனைய எளியவர்களுக்கும் சரி எந்த குறையும் வைக்கல. இப்படியே 12 வருஷம் போயிட்டு இருக்கப்ப களிக்கு தெரிஞ்சிருச்சு எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் நலனை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுது, நலனோட தம்பி கசின் பிரதர் புஷ்கரன் ஒருத்தன் இருக்கான், அவனை போய் பார்த்து நான் சொல்கிற டயத்தில் நலனை பகடை விளையாட கூப்பிடு, பகடை விளையாட கூப்பிட்டினா நான் நலனை தோக்கடிக்கிறதுக்கு உனக்கு உறுதுணையாக இருக்கேன், அப்படி தோக்கடிச்சிட்டோம்னா நலனை காட்டுக்கு விரட்டி விட்டுருவோம், நீ அந்த நாட்டை ஆளுமை செஞ்சுக்கோ, நிஷாத நாட்டை நீ ஆளுமை செஞ்சுக்கோ அப்படிங்கிறத களி புஷ்கரன்ட்ட சொல்லுது. நலனோட தம்பி புஷ்கரனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது நம்ம அந்த நாட்டை ஆள முடியாதான்ட்டு. அப்படி இருக்கப்ப சனி இதை சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு நாடு வந்தால் போதும், எப்போ சனி நம்மளை பகடை விளையாட சொல்லுதோ அண்ணன்ட்ட நம்ம போய் விளையாடுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாப்புல. அதேமாரி என்ன பண்ணுறாங்க, துவாபரன் என்ன பண்ணுறாப்புல, புஷ்கரன்ட்ட வேலைக்கு சேர்றாப்புல, அந்தரங்க மெய்காப்பாளனா வேலைக்கு சேர்றாப்ப. இதில் துவாபரன் தான் இப்போ முக்கியமான பகடையாக மாற போகிறது. இப்படி களி மற்றும் துவாபரின் சூழ்ச்சியாலும் புஷ்கரனின் துரோகத்தாலும் நலனுக்கு என்ன நேர்ந்தது, வரும் பதிவில் பார்ப்போம். வணக்கம்.